Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلوا مما ذكر اسم الله عليه وقال نبينا صلى الله عليه وسلم يا غلام سم الله وكل بيمينك وكل مما يليك أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இன்னும் 2 நாட்களிலே புதிய ஆண்டு நம்மை அடைய இருக்கிறது. ஆம், ஹிஜ்ரியுடைய 1445 ஆண்டு நம்மை விட்டும் கடந்து 1446 ஆண்டு நம்மை அடைய இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை புதிதாக எந்த ஒரு காரியத்திற்கும், புதிதாக எந்த ஒரு செயலை துவங்குவதற்கும், புதிதாக எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் எந்த விதமான அனாச்சாரங்களுக்கும் இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புது காரியத்தை துவங்குவதாக இருந்தால் இஸ்லாம் மிக இலகுவாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கி விடுங்கள் என்று மிக இலகுவாக சொல்லித்தரும். மற்றபடி எந்த ஒரு புது காரியத்திற்கும் எந்த விதமான அனாச்சாரங்களுக்கும் மார்க்கத்திலே எந்த விதமான இடமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபுகளுடைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக அவர்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்கள் வழிபடுகின்ற விக்கிரகங்கள் அவைகளுடைய பெயர்களை சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பித்தால் அந்த காரியம் நல்லபடியாக நல்ல முறையிலே நடந்து முடிந்துவிடும் என்பது அவர்களுடைய மூடத்தனமான ஒரு நம்பிக்கையாக இருந்தது. எப்பொழுது இஸ்லாம் வந்ததோ, எப்பொழுது குர்ஆன் இறங்கியதோ, இறங்கிய உடனேயே முதல் வசனத்திலேயே அந்த நம்பிக்கையை தவிடுபொடியாக்கிவிட்டது. காரணம், இக்ரா, நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்தானே அத்தகைய இரட்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேற எதனுடைய பெயர்களை கொண்டும் ஆரம்பிக்க கூடாது என்கின்ற தெளிவான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் இறங்கிய முதல் திருவசனத்திலேயே சொல்லி காட்டி விட்டது. அதற்காகத்தான் குர்ஆன் முழுவதும் எத்தனை அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கிறதோ
அத்தனை அத்தியாயங்களுடைய ஆரம்பித்ததும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற வசனம் இடம்பெற்றிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு மட்டும்தான் ஆரம்பிக்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத பெயர்களை கொண்டு அவைகளை ஆரம்பிக்க கூடாது என்பது மார்க்கத்திலே மிக தெளிவாக இருக்க, நம்முடைய சில காரியங்கள் அவைகளை மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டு, மாற்று மத வழிபாடுகளை கொண்டு ஆரம்பிப்பது என்பது மிக வேதனைக்குரிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, நிக்காஹ் நடக்க இருக்கிறது, திருமணம் ஏற்பாடு செய்கிறோம். திருமணத்திற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக வீடுகளிலே பந்தல் போடுவது வழக்கமாக இருக்கிறது. பந்தல் எதற்காக போடப்படுகிறது? வீட்டுல பந்தல் போடுறோம். எதற்கு பந்தல் போடுறோம்? திருமணத்திற்காக பந்தல் போடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வீடுகளுக்கு நிறைய உறவுகள் வருவார்கள் திருமணத்திற்காக வேண்டி. நம்முடைய நண்பர்கள் வருவார்கள். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் திருமண சமயத்தில் அது பத்தாது இருப்பதற்கு, அமருவதற்கு. அப்ப அந்த அமருவதை இலகுவாக்கி கொள்ள, வெளியில வெயிலா இருக்கும், சிரமமாக இருக்கும் என்பதற்காக அந்த வெயிலை மறைத்து நிழலுக்காக பந்தல் இடப்படுகிறது. பந்தல் போடுவதனுடைய நோக்கம் அதுதான். இன்னும் சொல்ல போனால், ஒரு திருமணம் இந்த வீட்டிலே நடக்க போகிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளம், அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, நிழலுக்காக போடப்படுகின்ற அந்த பந்தலுக்காக எதற்காக தனியாக ஒரு கம்பை எடுத்து அதிலே மஞ்சளை பூசி, அதிலே பூவை வைத்து, அதிலே மாவிலைகளை கட்டி, அதற்கு பாலை ஊத்தி, இது மாதிரியான காரியங்களை அந்த மூடுகின்ற அந்த ஒரு கம்புக்காக எதற்கு செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்று மத நண்பர்கள் அவர்களுடைய ஐதீகம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வழிபாடு அவர்கள் செய்கிறார்கள். நமக்கும் அதற்கும் உண்டான சம்பந்தம் என்ன? நம்முடைய வீட்டில நம்முடைய பணத்தில பந்தல் போடுகிறோம், நாம ஏன் அதை செய்யணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, சில காட்சிகளை காணுகின்ற பொழுது அவ்வளவு சங்கடமாக இருக்கிறது. அதுல மஞ்சள் தேய்ச்சி, அதுல மேல பூவை வச்சு, அதுல ஒரு வாழை இலைய கட்டி, அதுக்கு ஒரு சந்தனத்துல பொட்டு வச்சு, அதுக்கு ஒரு பாலை ஊத்தி, பெண்கள் எல்லாம் வரிசையாக நின்று தொட்டு கும்பிட்டு வருகிறார்கள். கண்களால் பார்த்தது மிக சங்கடமாக இருந்தது. வரிசையா வாங்க, தொட்டு தொட்டு கும்பிடுங்க. என்னவாக இருக்கிறீர்கள்? இஸ்லாத்தில் இருக்கிறீர்களா அல்லது இஸ்லாத்தை விட்டும் கடந்து விட்டீர்களா? என்ன மாதிரியான ஒரு காரியம் அது? யார் கற்றுக் கொடுத்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கண்கள் இவைகள் பட்டும் விடுகிறது. நமக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டோடு நடக்கும். நமக்கு ஏதாவது ஒரு வேலையாக கடந்து விட்டால் நாம் பார்த்து விட்டோமே என்கின்ற வருத்தம் வருகிறது. முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், பல்லை கடித்துக் கொள்கிறார்கள், முகத்தை சுருக்கிக் கொள்கிறார்கள். நாம் பார்த்துட்டா அந்த ஒரு சங்கடம் ஏற்படும் இல்லையா? அந்த சங்கடத்தை முகத்திலே வெளிப்படுகிறார்கள். அவருடைய பாடி லாங்குவேஜ் காட்டுது, வெளிப்படுத்தி நாம் பார்த்துட்டோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரிகிறது அல்லவா இது ஒரு தவறான காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், ஒரு ஷிர்கான காரியம், இதை நாம செய்யக்கூடாது. அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்வையிலே பட்டுவிட்டது, உங்களுக்கு தெரிகிறது அல்லவா, உங்களுக்கு புரிகிறது அல்லவா, பிறகு அதை செய்ய வேண்டும்? ஆண்களை ஒரு வகையிலே சமாளித்து விட்டாலும் பெண்களை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்கின்ற சூழலில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அஜாரத்து கடந்துட்டாரு, பார்த்துட்டாரு அப்படிங்கிற வேதனையை தாண்டி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா? நம்ம யதார்த்தமா வந்தோம், பார்த்தோம், நம்ம வரலன்னாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா?
அப்படிப்பட்ட உணர்வுகளே இல்லாமல் இது போன்ற ஷிர்கான அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியங்களை செய்வதென்பது எந்த வகையில நியாயம்? மார்க்கத்துல தானே இருக்கும், முஸ்லிம் பெயர்கள் தானே வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு காரியமாக, இது ஒரு உதாரணம், இது மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய சங்கடங்களும் நிறைய கவலைகளும் இருக்கிறது, நம்ம நிறைய சொல்லவும் செஞ்சிருக்கோம். ஆனால் மாற்றம் என்பது நமக்குள்ளதான வரணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்றாக ஞாபகம் வையுங்கள், அவைகள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கப்படுமேயானால் அது சரியாக முறையாக நிறைவேறும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஒரு காரியம் ஆரம்பிக்கப்படவில்லையானால் அதில் எந்த விதமான நலவும் இருக்காது, அது முழுவதுமாக தீங்காக முடியும். நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டாலும் சரி, நீங்கள் எப்படி எண்ணிக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிச்சா அந்த காரியம் உருப்படும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு காரியம் ஆரம்பிக்கலன்னா அந்த காரியம் உருப்படாது. நபிகளார் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, குல்லு அம்ரின் தீபாலின், ஒவ்வொரு முக்கியமான காரியமும் லா யுபதஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையானால் ஃபஹுவ அக்தஉ, அது உருப்படாமல் போய்விடும், அது பாதியிலேயே நின்றுவிடும், அது பரக்கத்தில்லாமல் போய்விடும், அதுல முழுமை இருக்காது, அதுல பரிபூர்ணம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நான் சொல்லல. கண்ணியத்திற்குரியவர்களே, கவனமாக இருங்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவைகள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும். அப்படின்னா அல்லாஹ் அல்லாத எந்த பெயரை கொண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க, இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க, இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க, மொத்தமா எல்லா காரியமும் நல்லா பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு புரியாம போயிருமோ, இதுல பிஸ்மில்லாஹ மிஸ் பண்ணிடுவாங்களோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உமர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்திலே சிறு பிள்ளையிலிருந்து வளர்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சாப்பிடும் போது தட்டில் அவருடைய கையை போட்டு உழப்புறார். அந்த சஹாபி அப்படித்தான் சொல்லுகிறார், என்னுடைய கை அங்கும் இங்கும் சுழன்று கொண்டிருந்ததுன்றார். தட்டுல போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காரு. சிறு வயதுக்காரர்கள் உழப்புவார்கள் இல்லையா தட்டுல, அந்த மாதிரி உழப்பிக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம், எனது அருமை சிறுவரே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. குல் பி யமீனிக, உனக்கு வலது கையால சாப்பிடு. குல் மிம்மா யலீக, உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடு. 3 விஷயம். சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லணும். இரண்டாவது வலது கையால் சாப்பிடணும். இன்றைய காலத்துல ஃபேஷன்ங்கிற பேர்ல இடது கையால் சாப்பிடுவது, இடது கையால் ஸ்பூன் எடுத்து அப்படி சாப்பிடுறத ஃபேஷனா நினைக்கிறாங்க. தப்பு, யாரா இருந்தாலும் தப்பு. வலது கையால் சாப்பிடணும். குல் மிம்மா எலீக, உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடு. கண்ணியத்திற்குரியவர்களே, சாப்பாட்டு தட்டுல சாப்பாடை வச்சதற்கு பிறகு, ஒரு இலையில சாப்பாடை வைத்ததற்கு பிறகு சாப்பிடுகின்ற அந்த முறை அவர் மூமினா முஸ்லிமா இல்லையான்னு காட்டி கொடுத்துரும். சாப்பிடுகின்ற முறை, எப்படி சாப்பிடுறார், எங்க இருந்து சாப்பிடுறார். கண்ணியத்துக்குரிய மொத்தமா அடிச்சு குழப்பி நடுவுல இருந்து எடுத்து சாப்பிடுறதில்ல ஒரு மூமினுடைய அழகு, ஒரு முஸ்லிமுடைய அழகு. கொஞ்சம் கொஞ்சமா ஓரத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அது, நபிகளார் சொல்லி தருகிறார்கள். குல் மிம்மா யலீக, உனக்கு முன்னால் இருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பின்னு சொல்லி தர்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு நாகரீகத்தை கற்றுத் தருகிறார்கள். அப்படி அதுக்கு மாற்றமா முன்னாடி பின்னாடி எடுத்து அப்படி அடிச்சு குழப்பி சாப்பிடுறது இருக்கு, அநாகரீகம். அது சுன்னத்திற்கு மாற்றம் மட்டுமல்ல, அநாகரீகம். ரசூலுல்லாஹ் அற்புதமான நாகரீகத்தை உணவருந்துகின்ற முறையிலே கற்றுத் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதால் அந்த உணவு பரக்கத்திற்குரிய உணவாக மாறிவிடுகிறது. கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிடும். பிஸ்மில்லா சொல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 நபர்களோடு சேர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள். அப்ப உணவருந்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு கிராமவாசி வந்தார். வேகமா தட்டுல உட்கார்ந்தார். பிஸ்மில்லாஹ் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 கவலத்துல மொத்த சாப்பாட்டையும் முடிச்சிட்டார். 6 பேர் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்து உட்கார்ந்தவர் 2 கவலம் மொத்த சாப்பாட்டையும் காலி பண்ணிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான கால பிஸ்மில்லாஹ், ஒரு கால அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லி இருந்தால் லகஃபாக்கும், இந்த உணவுகள் அத்தனையும் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். பிஸ்மில்லாஹ் சொல்லல, மொத்தமா அவரே சாப்பிட்டு முடிச்சார், அவருக்கும் பசி அடங்கி இருக்கார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடுங்கள். அப்படி சொல்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி என்று ஞாபகம் வருகின்ற பொழுது சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இணையதற்குரியவர்களே, அப்ப சாப்பிடன்னு எதை எடுத்து வாய்க்கு கொண்டு போனாலும் ஒரு மோமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஸ்மில்லாஹ் வரணும். அப்படியான பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே படிச்சிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். வாயில கொண்டு போகும்போது பிஸ்மில்லாஹ் வரணும். தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது பிஸ்மில்லாஹ் வாயில வந்துடணும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். அதை ஞாபகப்படுத்தி அதை சிந்தனைக்கு கொண்டு வந்து அல்ல, அது வரணும். எப்படி தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் வரணுமோ அப்படி வரணும். தும்முன மறு செகண்ட் அல்ஹம்துலில்லாஹ் வரணும் வாயிலிருந்து. அப்படியான ஒரு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே படிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது எதை வாங்கி கொண்டு போனாலும் பிஸ்மில்லாஹ் வரணும் ஸ்டார்டிங். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லணுமோ அதே போன்று வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுதும் பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழையணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உள்ளே நுழைவாரேயானால் ஷைத்தான் தன்னுடைய சகாக்களிடத்திலே சொல்லுகிறான், லா மபீத லக்கும், இந்த வீட்டில் உங்களுக்கு இரவு தங்குவதற்கு இடமும் இல்லை, லா ஷாஅலக்கும், உங்களுக்கு இந்த வீட்டில் இரவு உணவும் இல்லை. ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹ் சொல்லாம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டாரு, சாப்பிட போகும்போதும் பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டாரு, ஷைத்தான் சகாக்களிடத்திலே சொல்லுகிறான், அது ரக்துமுல் மபீத, இரவு தங்குவதற்கு உங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு, அது ரக்துமுல் ஆஷா, இரவு சாப்பிடுவதற்கும் உங்களுக்கு உணவு கிடைத்து விட்டது. கணேசருக்குரியவர்களே, வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லாம நுழைஞ்சா ஷைத்தான் தன் சகாக்களோடு நம்முடைய வீட்டுக்குள்ள வந்துடுறான். பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட ஆரம்பித்தா ஷைத்தான் தன் சகாக்களோடு சேர்ந்து நம்முடைய தட்டிலே உணவு அருந்துகிறான். இதை விடவும் கேவலமும் அசியம் என்ன வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற வார்த்தைகளோடு வீட்டிற்குள்ளே நுழைவது வீட்டிற்கு பெரும் பரக்கத்தை கொண்டு வந்து தரும். ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தும் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வீடுகளுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள், அது முபாரக்கன், வீட்டிற்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில வீடுகளில் நாம கவலைப்படுகிறோமா இல்லையா? வீட்டுல பரக்கத்தே இல்ல, என்ன சம்பாதிச்சாலும் தங்கவே மாட்டுது, என்ன வியாபாரம் பார்த்தாலும் லாபமே கிடைக்கிறது இல்ல, நஷ்டத்திலே போகுது, கடனிலே போகுது, வட்டியிலே போகுது, சொல்றோமா இல்லையா? எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. எந்த ஒன்றும் எந்த காரியமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. வீட்டிற்குள்ள நுழைகின்ற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சலாம் சொல்லி வீட்டிற்குள்ள நுழைகின்ற பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் நபிகளாருடைய வார்த்தைகளும் என்றைக்கும் பொய்க்காது. பரக்கத் இருக்கும்னா இருக்கும், அதுல பரக்கத் இருக்கும்னா இருக்கும். கணேசருக்குரியவர்களே, எப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது நமக்கு, பிஸ்மில்லாவுக்கும் ஷைத்தானுக்கும் ஆகாது. பிஸ்மில்லாஹ் சொல்லுகின்ற இடத்துல ஷைத்தான் இருக்க மாட்டான். அபூ தைமியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கழுதையிலே நான் பயணமாகி கொண்டிருந்தேன். கழுதை இடையிலே ஒரு இடத்துல எடற ஆரம்பித்தது. நான் சொன்னேன், தாய்ஸ ஷைத்தான், ஷைத்தான் நாசமாகட்டும், ஷைத்தான் அழிந்து போகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாத, தாய்ஸ ஷைத்தான் சொல்லாத. அப்படி சொன்னா தஆலம, ஷைத்தான் என்ன செய்யறானா, தன்னை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறான். நம்மளால இந்த காரியம் நடந்துருச்சு பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிறான்.
என் சக்தியால் தான் இந்த காரியம் நடந்தது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இப்ப நம்ம ஷைத்தான் இடத்துல ஞாபகப்படுத்திடுறோம், ஷைத்தானுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு அவனா தன்னை நினைச்சுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற காரியங்களுக்கு நீ பிஸ்மில்லாஹ் சொல்லு. அப்படி சொன்னா தசாகர, ஷைத்தான் தன்னை ரொம்ப சிறுமையாக கருதி எந்த அளவுக்குன்னா ஈயை விடவும் அற்பமானவனாக தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. நாம வாகனத்தை எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண போகும்போது பிஸ்மில்லாஹ், அதை மூவ் பண்ண போகும்போது பிஸ்மில்லாஹ். ஷைத்தான் அங்கிருந்து போயிடுவான், ஷைத்தான் அங்கிருந்து அகன்றுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே அவர்கள் பிரயாணமாகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகால ரக்குபு, பயணமாகுங்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இது நிற்பதும் இது கடப்பதும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னார்கள் என அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்பது எவ்வளவு முக்கியமானது. அலி இப்னு ரபீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தேன். அலி ரலியல்லாஹு தஆலா வாகனம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய கால் வைக்கும் பகுதியில பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி காலை வைத்தார்கள். அதற்கு பிறகு வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லதி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கின்ற குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஓதினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சுப்ஹான ரப்பி, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், என்னுடைய இரட்சகனே, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்கின்ற துஆவை ஓதிவிட்டு வானத்தை பார்த்து சிரித்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இப்ப அலி இப்னு ரபீஹ் கேட்கிறார்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்பதாக. அலி ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்படி செய்தேனோ அதே போன்று செய்வதை நான் பார்த்தேன். நான் செஞ்சேனா இல்லையா? கால் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ், ஏறி உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு ஒரு குர்ஆனுடைய ஒரு திருவசனம், அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர், அதற்கு பிறகு ஒரு துஆ, அதற்கு பிறகு ஒரு சிரிப்பு. இவைகள் அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய நான் பார்த்தேன், எனவே நான் செஞ்சேன். கண்ணியத்திற்குரியவர்களே, வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது, வாகனத்தை எடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ்வோடு எடுப்போமேயானால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பாதுகாப்பிற்கு அனுப்பி விடுவான். வாகனத்துல சில விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, நம்ம எதிர்பார்க்காத விபத்துகள், நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், நாம சரியா போவோம். ஆனாலும் பின்னால் வருபவர்கள் முன்னால் வருபவர்கள் ஏதாவது ஒன்று மோதி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. என்ன காரணம்? பிஸ்மில்லாஹ் சொல்லாம வாகனம் எடுத்ததுதான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது இரண்டு மலக்குமார்களை அல்லாஹ் உங்களுக்கு சாட்டி விடுகிறான். நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி வெளியாகுவீர்களே ஆனால் ஹுதீத, ரெண்டு மலக்குமார்களும் சொல்லுவார்கள், நீங்கள் நேரான வழியில் வழிகாட்டப்பட்டு விட்டீர்கள், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது, போற எல்லா காரியமும் உங்களுக்கு சரியாக நிறைவேறும் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். என்ன செய்யணும்? வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ், வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ், வாகனத்தை நகர்த்துகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ். இவைகளோடு நம்முடைய பயணம் ஆரம்பித்து விடுமே ஆனால் எந்த விதமான சிரமங்களும் சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மிக பத்திரமாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய்விட்டு வீடு வந்து சேருவோம் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நாம் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்வீர்களேயானால் அவர் தன்னுடைய படுக்கையை பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி தன்னுடைய கீழாடையினுடைய புனையை வைத்து தட்டட்டும். பொதுவாக ஒரு நம்முடைய படுக்க போற பெட்டாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், இவைகளை பிஸ்மில்லாஹ் சொல்லி தட்டி விட்டு பிறகு படுப்பது சுன்னத், நபிகளுடைய வழிமுறை. சும்மா பெட்டு இருக்கு அப்படியே பிரிச்சே இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தட்டாம படுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கீழா தட்டுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நபிகளுடைய வார்த்தை தான் குறிக்குது. ஒரு துண்டை வச்சு தட்டணும்,
அப்படி தட்டதுக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய கையினுடைய கீழ்ப்பகுதியை வைத்தாவது தட்டி விட்டு படுங்கிறாங்க. ஒரு துண்டு இல்லை அப்படின்னா கையினுடைய கீழ்ப்பகுதியை வச்சு தட்டுங்க. நபிகளாவுடைய வார்த்தை அடுத்து உள்ள வார்த்தை அவருக்கு பின்னால் அதுல என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியாது. அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கும்ங்கிறதுக்கு விஷஜந்துகள் அப்படின்னு ஆரம்பத்தில் அதற்கு மொழிபெயர்த்தார்கள். ஏதாவது விஷஜந்து, பாம்பு, தேடு, பூரா, நட்டுவாக்களி ஏதாவது போய் பெட்ல அங்கங்க எங்காவது ஒளிஞ்சிருக்கும். தட்டாமப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விளைவுகள் தீங்குகளை தரும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொன்னாங்க. கணியத்திற்குரிய இன்றைய காலகட்டத்தில் நிறைய கிருமிகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், சில கிருமிகள் இருக்கிறது. அந்த கிருமிகள் எல்லாம் மனிதனுடைய தோள்கள் இருந்து விழுகின்ற அந்த கழிவுகளை உட்கொள்கிற கிருமிகள் நிறைய பெட்டிலையும் தலவானிலையும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கிருமிகள் ஹவுஸ் டஸ்ட் பைட்ஸ்ங்கறாங்க. அந்த கிருமிகளுக்கு பேர் பெரும்பாலும் பெட்லையும் தலவாணிகளிலையும் இருக்கும். அது ஒரு நாளைக்கு 2000 தடவைகள் கழிவுகளை வெளியாக்குகிறது. அந்த கழிவுகள் உடல்ல பட்ட அலர்ஜியாகி அரிக்க ஆரம்பிக்கிறது. சில அரிப்புக்காக வேண்டி நீங்கள் மருத்துவ இடத்திலே சென்றால் அவர்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தையே தான் இருக்கும். தலவாணிய காய வைங்க, பெட்ட மாத்துங்க, பெட்ட சுடுதண்ணீர்ல துவைங்க, இது போன்ற வார்த்தைகளை சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். காரணம் அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு கிருமிகள், அந்த கிருமிகளால் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள். நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த கிருமி பார்க்கறதுக்கு காண்டாமிருகம் மாதிரியே இருக்கும். லன்ஸ்ல பார்த்தோம்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கிருமிகளுடைய அலர்ஜிகள் கூட ஏற்பட்டு விடலாம். நபிகளாவுடைய இந்த வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு பொதுவான வார்த்தை. அவருக்கு பின்னால் அதுல என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியாது. அது விஷ ஜந்துகளாக எடுத்துக்கலாம், கிருமிகளாக எடுத்துக்கலாம், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அவைகள் நீங்கள் தட்டுகின்ற பொழுது அவைகள் எல்லாம் போய்விடும் என்கின்ற அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாவின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழு செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்யணும். பிஸ்மில்லா சொல்லாத ஒழுவே இல்லை என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழு பரிபூர்ணமாக. இன்னொரு ரிவாயத்துல தஹாவில தபரானில பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்தால் நீங்கள் ஒழுவோடு இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒழு செய்யறது ஒரு நன்மை, பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சிட்டா அதோட நன்மைகள் தனியாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும், எல்லா விதமான புது காரியங்களுக்கும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதே சமயம் தவறான காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது என்பது பெரும் குற்றம் மட்டுமல்ல, அது குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என எழுதுகிறார். ஒருத்தர் மது குடிக்க போறாரு, பிஸ்மில்லா சொல்லி மது குடிக்கிறாரு, சரியாது கண்ணியத்திற்குரியவர்களே, அது தண்டனைக்குரிய குற்றம் மட்டுமல்ல, அது அவரை குஃப்ருல கொண்டு போய் சேர்த்துடும். அவர் குஃப்ரான ஒரு காரியத்தை செய்கிறார், அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு தியேட்டருக்கு போறாரு, பிஸ்மில்லா சொல்லி வாகனத்துல புறப்பட்டு பிஸ்மில்லா சொல்லி வலது காலை வச்சு தியேட்டருக்குள்ள போறார். தவறான காரியம் மட்டுமில்ல, மிக பெரும் தவறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் நாம் செய்கின்ற பல அனாச்சாரங்களை பிஸ்மில்லா சொல்லி துவங்குறோம். பந்தக்கால் நடுறதுக்கு பிஸ்மில்லா செய்யறதே ஒரு ஷிர்கான காரியம், அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அதற்கு ஒரு துவா ஓதி அதை நடுறது. இது எப்படி, இது என்ன கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எது நலவான, முறையான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களோ அவைகளை பிஸ்மில்லா சொல்லி துவங்க வேண்டும். அது முழுமையாக சரியாக நிறைவேறும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.